என் நெஞ்சில் வாழும் தமிழ் நெஞ்சங்கள் அண்ட் மை சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் ராஜா துபாயிலிருந்து. அண்ட் இப்போது என்ன விழாக் பார்த்தீங்கன்னா, டியூட்டி முடிச்சாச்சு. இன்றைக்கி ஜபலலிக்கு டியூட்டிக்கு போயிட்டு வந்தேன். ஸோ பொதுவாக டியூட்டி முடிச்சுட்டு போகும்போது எப்பயாவது டீ குடிக்கணும்னு தோணும். ஏன்னா இப்போ கிளைமேட் வர ரொம்ப கூலாக இருக்குது. ஸோ டீ வந்து தேரா துபாயில் எங்கே குடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். நிறைய ஃபேவரட் ஷாப்ஸ் இருக்குது. இருந்தாலும் உங்களுக்காக ஒரு பேக் கேமரா ஆன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா கேபி சாய் 4 ஸ்கொயர் காஃபேரியா ரெஸ்டாரண்ட். இங்கே ஃபுட் ஐட்டம் சூப்பராக இருக்கும், டீயும் சூப்பராக இருக்கும். இப்போ நாம் இந்த கடையில் டீ குடிக்க போகிறோமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. நான் உங்களுக்கு காட்டினேன், இங்கேயும் டீ நல்லாயிருக்கும், ஃப்ரெஷ் மில்க் டீ. வேறு டீ எங்கே நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னா, எங்கள் ரூம் வந்து அங்கே தாங்க இருக்குது, ரோட் கிராஸ் பண்ணோம்னா. ஸோ ஜஸ்ட் உங்களுக்காக வாக்கிங்கில் போகிறேன். நான் இப்படியே ரொட்டேட் பண்ணால் இந்த பக்கம் ஒரு கேபி சாய் இருக்குது. ஸோ அங்கேயே டீ நல்லாயிருக்கும். ஸோ அங்கே போய் டீ குடிக்க போகிறோமான்னு கேட்டிங்கன்னா, கமல் ஸ்டைலில் சொல்லணும்னா அங்கேயும் கிடையாது. சரிங்களா, நான் பேக் கேமரா ஆன் பண்ணுற பாருங்க. ஸோ இது வந்து கோல்சுக் பஸ் ஸ்டேஷன், உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் நான் காட்டிக்கிட்டேன். ஸோ ஜஸ்ட் அப்படியே வாக்கிங்கில் போகிறேன். எங்கே டீ குடிக்க போகிறேன் அப்படிங்கிறது சர்ப்ரைஸ். இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸான வீடியோ எடுக்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஏற்கனவே நான் ஒரு வீடியோ எடுத்தேன், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது. ஆனால் அந்த சர்ப்ரைஸை வந்து நான் லீக் பண்ணிட்டேன். ஏன்னா தம்ப்நெயில்ல அந்த கடையோட பேர் வச்சுட்டேன். ஸோ இருந்தாலும் தம்ப்நெயில்ல அதை வைக்கணும்னு தோணுச்சு. ஏன்னா அந்த முகவி ரெஸ்டாரண்ட் பற்றி நான் தம்ப்நெயில் போடவே இல்லை. சரிங்க, நான் அந்த பக்கம் ரோடு கிராஸ் பண்ணிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ரோடு கிராஸ் பண்ணி வந்தாச்சு. ஸோ நம்ம அங்கேருந்து கிராஸ் பண்ணி இந்த பக்கம் வந்துருக்கோம். ஸோ அங்கேயும் இங்கேயும் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, ரோட்டுக்கு அந்த பக்கம் நீங்கள் ஃப்ரெஷ் மில்க் டீ குடிச்சிங்கன்னா 3 கிராம்ஸ். ஸோ நம்ம ஊர் காசுக்கு ஒரு 75 ருபீஸ் வருங்க. சரிங்களா. ஸோ அதே ரோட்டுக்கு இந்த பக்கம் இங்கே பாருங்கள், அதே ரோட்டுக்கு இந்த பக்கம் வந்து நீங்கள் டீ குடிச்சிங்கன்னா ஃப்ரெஷ் மில்க் டீ 2 கிராம்ஸ், அதாவது நம்ம ஊர் காசுக்கு 50 ருபீஸ். சரிங்களா. எப்படி டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்களா? எதனால் அந்த பக்கம் உங்களுக்கு 3 கிராம்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த ஏரியாவை பாருங்கள் எப்படி இருக்குது, எப்படி இருக்குது. ஸோ அங்கே ரெண்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி அங்கே வந்து உங்களுக்கு 3 கிராம், ஐ மீன் நம்ம ஒரு காசுக்கு 75 ருபீஸ். ஸோ இங்கே எப்படி இருக்கு பாருங்கள் ஏரியா. இது வந்து கொஞ்சம் லுக்கு கம்மியாக இருக்குல்ல. ஸோ அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கிராம் நம்ம ஒரு காசுக்கு 50 ரூபா. ஸோ நம்ம இப்போ எங்கே போய் டீ குடிக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பேக் கேமரா ஆன் பண்ணியாச்சு. சர்ப்ரைஸ். டீ எங்கே போய் குடிக்க போகிறோம் அப்படிங்கிறது த்ரில்லிங்காகவே இருக்கும். ஒரு லேடிஸ் வந்தாங்க, அதனால் வீடியோ வந்து பாஸ் பண்ணியாச்சு. ஸோ மினார் தெரியுதா, அது நம்ம ஃபேவரட் மஸ்ஜித் தான். அங்கே போய் ப்ரேயர்லாம் பண்ணுவோம். ஸோ தென் இதுதான் தேரா துபாய். ஏற்கனவே இந்த இடம் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகும்போது. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக தான் போகிறோம். கொஞ்சம் அங்கே போய் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் முன்னாடி வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பா கடை இருக்குது. ஸோ அப்பா கடை பார்த்துட்டிங்களா. அங்கே போய் டீ குடிக்கிறோமான்னு கேட்டிங்கன்னா, அங்கேயும் போய் நம்ம இப்போ டீ குடிக்கல. வேறு எங்கடா போக போகிறீங்கன்னு கேட்குறீங்களா? பாருங்கள், வெயிட் பண்ணுங்கள். எதுக்காக அப்பா கடையில் டீ இல்லைன்னா, அங்கே வந்து ஃப்ரெஷ் மில்க் டீ கிடையாது. அங்கே வந்து ஒரு மசாலா சாய் போடுவாங்க, நல்லாயிருக்கும். அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்கும். அதுக்கு பெரிய க்ரௌட் இருக்குது. ஸோ ஃப்ரெஷ் மில்க் டீ அங்கே இல்லை அப்படிங்கிறது ஒரு குறை இருக்குது. மழை பெஞ்சதால் அங்கங்கே கொஞ்சம் தனியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஃப்ரெஷ் மில்க் டீ எங்கே தான் போய் குடிக்க போகிறோம் அப்படிங்கிறது சர்ப்ரைஸ். உங்களுக்கு அந்த சர்ப்ரைஸை ரிவீல் பண்ண போகிற டைம் வந்தாச்சு. அண்ட் டீ டாக் ரெஸ்டாரண்ட் இருக்குது, உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அங்கே போய் குடிக்க போகிறோமான்னு கேட்டால்
அங்கேயும் போய் இப்போ நம்ம டீ குடிக்க போகல. ஸோ அதுவும் ஆனால் சூப்பராக இருக்கும். அந்த டீ ஷாப்பும் வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், நல்லாயிருக்கும். பேக் கேமரா ஆன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சதால் கொஞ்சம் தண்ணியாக இருக்குங்க ஏரியா, இல்லாட்டி நல்லா ட்ரையாக இருக்கும். பார்த்தீங்களா, ஆராதனா ரெஸ்டாரண்ட். இங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு, லன்ச்சு, டின்னர் எல்லாமே சூப்பராக இருக்கும். இங்கே வந்து நான் சாப்பிட்ருக்கோம், ஃபேமிலி இங்கே இருக்கும்போது கூட இங்கே வந்து சாப்பிட்ருக்கோம் நாங்கள். இதை வந்து ஆராதனா ரெஸ்டாரண்ட். ஸோ இங்கே டீ சூப்பராக இருக்கும், இங்கேயும் ஃப்ரெஷ் மில்க் டீ சூப்பராக இருக்கும். அண்ட் இங்கே இப்போ நம்ம டீ குடிக்க போகிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இங்கேயும் நம்ம இப்போ டீ இங்கே குடிக்க போகல, ஆனால் ஒரு சூப்பரான கடையில் குடிக்க போகிறோம். அது எந்த கடைன்னு பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ் டைம் வந்தாச்சு. ஸோ அந்த ஆராதனை பற்றி ஷார்ட்டாக சொல்லிடுறேங்க. வந்து சவுத் இந்தியன் டிஃபன், தோசை, பரோட்டா, சப்பாத்தி, நம்ம சவுத் இந்தியன் ரிலேட்டடான ஐட்டம்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். லைக் அது இங்கே கொடுக்குற சட்னி சாம்பார்லாம் பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு ஒரு பெரிய க்ரௌடே இருக்குது. ஸோ நம்ம இப்போ டீ எங்கே குடிக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆராதனை பக்கத்தில் குட்டியாக ஒரு ஷாப் இருக்குங்க. ஸோ வித்தியாசமாக எப்போவுமே ஒரு சின்ன ஷாப் வந்து அது ஒரு டேஸ்ட் நல்லா கொடுத்தாங்கன்னா அதுக்கு வந்து ஒரு தனி கூட்டமே வரும் அந்த கடைக்கு. ஸோ அந்த கடையை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இதுதான் பேக் கேமரா ஆன் பண்ணுற மாதிரிங்க. ஸோ ஆராதனா ரெஸ்டாரண்ட் அங்கே இருக்கா, அதுக்கு பக்கத்தில் தான் இந்த குட்டி டீ ஷாப் இருக்குது. ஸோ நம்ம சேட்டா உள்ளே இருக்கிற பார்ப்போம். அவருக்கே தெரியாது நான் வீடியோ எடுக்க போகிறேன்னு சர்ப்ரைஸாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ நான் இப்போ உள்ளே போய் அவர்கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, ஃபேவரட் சேட்டாவோட உண்டு இதான ஷாப்பு. சாயா அடிப்பொலியாகிட்டு உண்டாகும். ஹாய் சேட்டா, சுகமா? எங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வீடியோ அவட இருந்து வீடியோ எடுத்துக்கொண்டு வருது பஸ் ஸ்டாண்டில் இருந்து. ஸோ எங்களுடைய ஸ்பெஷல் ஷாப்போட டீக்கு வந்து நிறைய பேர் இவ்வளோ கஸ்டமர்ஸ் உண்டு, കുറേ ആൾക്കാരുണ്ട് ദേരാ ദുബായിൽ. ஸோ லைவ் சாய் அடிக்கிறது லைவ் ஆகிட்டு எங்களுக்கு குட் டைமிங். சூப்பர். ஸோ ചേട്ടാ നിങ്ങൾക്ക് ഷാപ്പ് പറ്റി ഷാർട്ടായിട്ട് ഏതും പറയണമെങ്കിൽ പറയலாம். എല്ലാം നല്ല സ്റ്റാഫാണ്, നമുക്ക് എല്ലാ സപ്പോർട്ട് കാര്യങ്ങളും നമ്മളെ കസ്റ്റമർ നല്ല സപ്പോർട്ടാണ്. സൂപ്പർ. നമ്മുടെ ചായ സ്പെഷ്യൽ ചായ എല്ലാ കസ്റ്റമറും വരിക, നമ്മുടെ ചായ കുടിച്ച് ഒന്ന് ടേസ്റ്റ് ചെയ്ത്. എത്ര ഇയേഴ്സ് ആയിട്ട് ഉണ്ട് ഷാപ്പ്? 20 years അല്ലേ? സൂപ്പർ. അൽഹംദുലില്ലാ. നിങ്ങളുടെ ഗുഡ് നെയിം ചേട്ടാ? ரஃபிக். நான் சேட்டான்னு தான் அவரை விழிக்கும், அதனால நம்ம இப்போ தான் நான் சோதிச்சுட்டு. ஸோ எப்போ வந்தாலும் தமிழ் பீப்புள்ஸ், மலையாளி பீப்புள்ஸ், நிறைய மல்டிநேஷ்னல் பீப்புள்ஸ் வந்து இவ்வளோ வரும். அண்ட் ஷாப்போட வீடியோஸும் நான் ஜஸ்ட்டு எங்களுக்கு காணிக்கிறேன். ஷாப்போடைய வியூஸ்லாம் நோக்கம் ஜஸ்ட்டு. அவர்கிட்ட மலையாளம் பேசிட்டு நானும் உங்கள்கிட்ட மலையாளம் பேசிகிட்டு இருக்கேன். இட்ஸ் ஓகே. ஸோ நான் எனக்கு கொஞ்சம் மலையாளம் கற்றுக்கிட்டேன். இங்கே வந்து கடையை வந்து ஜஸ்ட்டு உங்களுக்காக ஒரு வியூ காட்டுறேன் பாருங்கள். இங்கே என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்துங்க. ஷாப்பில் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் and cool drinks items and Horlicks item and Boost. Then அப்புறம் டீ மட்டும் இல்லை, இங்கே வந்து உங்களுக்கு தோசை, பரோட்டா, சப்பாத்தி, சாய மாத்திரம் இல்லாமல் வேற என்னெல்லாம் ஸ்பெஷல் உண்டு சேட்டா? ஸ்பெஷல் பிரியாணி இருக்கு, கீ ரைஸ், இடியப்பம், தோசை, ஆட்டா தோசை, ஆட்டா பரோட்டா. சூப்பர். செவ்வாய் இந்த ஸ்பெஷல் பிரியாணி இருக்கு. சாட்டர்டே வந்து கீ ரைஸ், இதுல வந்து சண்டே ஸ்பெஷல் பிரியாணி. ലഞ്ച് ടൈമിലെ സ്പെഷ്യൽ ബിരിയാണി. സൂപ്പർ. അൽഹംദുലില്ലാ. ഇതാണ് ഷാപ്പോടെ ഷോർട്ട് ഇൻഫർമേഷൻ. പക്ഷേ കുറേ സ്പെഷ്യൽ ഐറ്റംസ്லாம் ഇവിടെ സർപ്രൈസ് ആയിട്ട് നിങ്ങൾക്ക് ചേട്ടാ ഉണ്ടാക്കും. சம்டைம் குஞ்சு பத்திரி, கேரளா ஸ்டைலில் இந்த மாதிரி பாயில்டு எக்கு, ராகி புட்டு இல்லை, ராகி புட்டு அண்ட் இடியாப்பம், தோசை எல்லாம் ஆல்ரெடி சேட்டா പറഞ്ഞിട്ടുണ്ട്. இருந்தாலும் நானும் ஜஸ்ட் உங்களுக்கு இன்ஃபார்ம் செய்கிறேன். നമുക്ക് ഇവിടെ ഫേവറേറ്റ് பார்த்தீங்கன்னா പീസ് പൊറോട്ട, ഓട്ടോ പൊറോട്ട നമുക്ക് ഇവിടെ കിട്ടും, അതും നമുക്ക് കഴിക്കും. പ്ലസ് ഇതാണ് നമ്മൾ ചേട്ടാ ഫോട്ടോ നോക്കും. ചേട്ടാ നമുക്കിപ്പോൾ ഒരു ചായ. താങ്ക് യു.
ஸோ நம்ம ஆர்டர் பண்ண டீ வந்துருச்சு. சந்தோஷமாக இருக்குங்க. அதாவது டீ வந்து நேர்கள்ட்ட கேமரா இங்கே பார்த்தா தான் உங்களுக்கு பாத்திரமா இருக்கும்னா பாருங்கள். ஸோ டீ வந்து நம்ம நேர்கள்ட்ட சேஸ் பண்ணிட்டு குடிக்கிற ஒரு சுகம் இருக்குதுங்களா, இதுக்கு வந்து எவ்வளோ காசு கொடுத்தாலும் கிடைக்காது. சாயா சேட்டாவோட சாயா அடிப்புலி. ஸோ இங்கே வந்து சூப்பராக இருக்குங்க. ஃபேமிலி விசிட்டில் வந்தப்போ ஒரு வாட்டி இங்கே நான் கூப்பிட்டு வந்தேன். அப்போது இங்கே டீ குடிச்சிட்டு பக்கத்தில் பார்த்தீங்களா ஆராதனா ரெஸ்டாரண்ட், அதை விட இங்கே வந்து சாயா சூப்பராக இருக்குது அப்படின்னு அவங்க வந்து சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. அதுக்காகவே ஸ்பெஷலாக இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படி இருக்குது? ஒரு நிமிஷம் அதான் ஆகுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கண்டினியூ பண்ணலாம். அதுக்குள்ளே சாயா கொஞ்சம் நல்லா இருந்தது, நிறைய குடிச்சிட்டேன். இங்கே பாருங்கள், சாயாவுக்கு வந்து சூப்பரான ஷாப். அப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம்ஸ், காலையில் வந்து புட்டு, அந்த தோசை. மாஸ்டர் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் மாஸ்டர் தான் அந்த ஷாப்பில். ஸோ நிறைய பேர் வந்து ரெகுலர் கஸ்டமர்ஸாக இருக்காங்க. ஸோ மந்த்லி மெஸ்ஸும் சாப்பிடுவாங்க. நான் விசிட்டிங் கார்டு வேணால் ஃபோட்டோ எடுத்து நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன், பாருங்கள். பக்கத்தில் ஆராதனா ரெஸ்டாரண்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அங்கே இருந்தும் ஸ்டாஃப்ஸ் வந்து இந்த கடைக்கு வந்து சாப்பிட்டு போவாங்க. மேபி அவங்க கடையில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இல்லையா, ஸோ இந்த கடை ரொம்ப டேஸ்ட் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மேபி. ஸோ அதனால் இங்கே வந்து சாப்பிட்டு போகிறேன். அது ஒரு ஸ்பெஷல். நானும் நிறைய டைம் பார்த்துருக்கேன். அண்ட் நானும் இங்கே அடிக்கடி வந்து டைம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து இங்கே சாப்பிடுவேன். சூப்பராக இருக்கும். பீஸ் பரோட்டா சாப்பிடுவேன். கோதுமை பரோட்டாவில் வந்து பீஸ் போட்டு, பீஸ் மீன்ஸ் சிக்கன் பீஸ் வச்சு தருவாங்க, நல்லாயிருக்கும். 4 கிராம். மற்றபடி நிறைய ஐட்டம்ஸ் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். ஸோ குட் ஷாப். ஷாப்புக்கு தேராவில் இருக்கும் நண்பர்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய ஷாப்ஸ் இருக்குது. ஸோ பொதுவாக எல்லா ஷாப்புக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். டைம் கிடைக்கும் போது கொஞ்சம் डिफरेंटா ट्राई பண்ணா இந்த ஷாப் போவாங்க. ஓகேங்களா? हाय बोलो इधर वीडियो में। हाय, आपका नाम बताओ। गुड मोहम्मद अजीम। आप किधर से? पाकिस्तान से। पाकिस्तान பாருங்க. मोहम्मद अजीम फ्रॉम पाकिस्तान। ओके, थैंक यू। ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டீ ஆல்மோஸ்ட் குடிச்சு முடிக்க போகிறேன். ஸோ ரூமுக்கு போகணும், போய் ஃப்ரெஷ்அப் ஆகணும். டியூட்டிலேருந்து நேராக இங்கே வந்துட்டேன். சரிங்களா? டைம் பார்த்தீங்கன்னா 6:30 கரெக்டாக. பாருங்கள், காலையில் வேலைக்கு போயிட்டு ரூமுக்கு வரதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுது. இப்படி தான் லைஃப் போகுது. எனக்குன்னு இல்லை, நிறைய பேருக்கு இப்படி தான் போகுது. அதே மாதிரி இப்போது நிறைய பேருக்கு வந்து ஜாப் ப்ராப்ளம் வேறு பண்ணிக்கிட்டு இருக்குங்க, இஷ்யூ இன்க்ளூடிங் மீ. அதாவது வேலை வந்து எப்பவுமே நிரந்தரம் கிடையாது இல்லையா? ஸோ துபாயில் யாருக்கெல்லாம் வேலை வந்து நானே நிறைய பேருக்கு ஐடியா சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ சுச்சுவேஷன் பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனையால் ஸோ ஆஃபீஸில் வந்து கொஞ்சம் சுச்சுவேஷன் சரியில்லைன்னு தான் சொல்லணும். நிறைய பேருக்கு, எனக்கு மட்டும் இல்லை. பார்க்கலாம் கார்டு என்ன டிசைன் பண்ணியிருக்காருன்னு. சரிங்களா? ஸோ நிறைய நான் ஷேர் பண்ண விரும்பல. எல்லாம் நல்லபடியாக நடந்துன்னா ஓகே. இல்லாட்டி நான் பதிவு பண்ணுறேன் கண்டிப்பாக. என்ன நடக்குதுன்னு நான் நேருக்கு வந்து கண்டிப்பாக பதிவு பண்ணுவேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.